அப்பா 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 சரிடமே அம்பாள் அம்பிகை அம்பாளி 3 பெண்களும் சரி நந்தவனம் சென்று நல்ல நல்ல மலரெல்லாம் எடுத்து வந்து தந்தையுடைய பாதத்திலே கொட்டி அடிபடித்து அப்பா அடிபடித்தோம் அப்பா 3 பேர்களும் சரி எனக்கு பாரிஜாத மலர்களை கொண்டு வந்து என் பாதத்தில் கொட்டி பணிந்ததனால் சரியப்பா எப்படி வாழ வேண்டும் தெரியும் எப்படி அப்பா வாழ வேண்டும்
கண்மணிகளா, அப்பா என் திவ்ய பாதத்திற்கு மல்லிகை முல்லை பாரிஜாத மலர்களை கொண்டு வந்து சரி அடியேன் பணிந்ததனால் இந்த படர்ந்த உலகத்தில் என்றும் சுகத்தோடு வாழ கடவாய். அப்பா கண்ணே, அப்படி இருந்தாலும் எங்களை 3 பேர்த்தையும் சீக்கிரமாக அழைக்க காரணம் என்ன? எதற்காக அழைத்தார்? ஆமாப்பா கண்ணே, திருமணங்கள் செய்து பார்க்க என் கண்மணி. கண்ணே, கண்ணே என்னமம்மா கண்ணே, அப்பா திருமணம் செய்து பார்க்க வேண்டும் என்று என் மனதில் ஆசை. எங்களுக்கா? கண்ணே, கல்யாண காரியம்மா. கண்ணே, உந்தனையோ நான் அழைத்தேன். என் கண்மணிகளா. திருமண காரியம்மா. கண்ணே, திருமணமா உந்தனையோ நான் அழைத்தேன். கண்ணே, கண்ணே, அப்பா ஏய், ஏய், பொடியா, ஏய், ஏய். தம்பி அம்பாளியை மூவர்களையும் சரி இந்த காசிமா நகரத்திலே உங்களுக்கோ 16 வயது நிரம்பியது. நிரம்பிய பெண்களை வீட்டிலே வைத்திருந்தால் என்னை போல ராஜாதி ராஜர்களும் மன்னாதி மன்னர்கள் அனைவர்களும் என்னை இழிவா பேசுவாங்க. அதனால இருக்கிறதுக்கு ஒரு பாலுங்க இல்ல, ஒரு குளமா கொட்டமா இல்ல, குட்டையில இருந்து சாவறதாங்க யாரா அப்படின்னு பேசுவாங்க. அப்படி சொல்லு. அதனால வேணும் நல்லா தூங்குறீங்க. என்ன? எனக்கு பிடிக்கலன்னா நான் தூங்கிடுவேன். பிடிக்கிறீனாவா? என்னடா பிடிக்கிறீனா? நான் கட்டம் பிடிக்கல நான் தூங்கிடுவேன். அது ஓ, ஒரு பாட்டு. அப்படியா? அப்படி இருந்தாலும் உங்களை திருமணம் செய்து பார்க்க வேண்டும் என்று எங்களுடைய மனதில் ஆசை. அப்படியா? ஆமா. நம்ம அப்பா இவ்வளவு காலமா இல்லாத தன்னுடைய பிள்ளைகள் வந்து நம்ம மாதிரி பெரியல ஆயிட்டான்னு சொல்லி ஆமா நம்மளுக்கு திருமணம் செஞ்சு வைக்க பார்க்கலாம்னு ஆசையா இருக்கிறாரா? ஆமா. அக்கா நம்ம எது செஞ்சாலும் எல்லாம் ஒன்றாகத்தான் முடிவெடுப்போம். முடிவெடுக்கிறது அப்பா கண்ணே, அப்பாவுக்கு கல்யாணமா அதுக்காண்டி அழுவுற அப்பா கல்யாணமா ஏண்டா
ஏப்பா அப்பா அண்ணே சித்தி வராங்களா? யாருக்கு? ஏன்னா சின்ன வயசுல எங்க அம்மா இறந்த பிறகு சின்ன குழந்தை எப்படி வளர்த்தி வாரம் செய்வதுன்னு எங்க அப்பா யோசனை பண்ணி பிள்ளைங்க தோலுக்கு பேர் வளர்ந்து போச்சுன்னு ஆமா. 2வது கல்யாணம் பண்ணிக்கிறியாப்பா? யாருமா? உனக்கு கல்யாணம் எத்தனாடி இளவரசிப்பா? அண்ணே சித்தி அம்மா அப்பா அழகா இருப்பாங்களா? டேய் தம்பி, என்னுடைய மகள் எல்லாம் இளம வயசு. அதனால கல்யாணத்தை பத்தி என்னன்னு தெரியல. இருந்தாலும் அவர் கல்யாணம் பண்றதுனா எப்படின்னு தெரியாது இருக்குதுல. அந்த விலகத்தை எல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து சொல்லு. எனக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்க அப்பா கல்யாணம் பண்ண போறாரு. எங்களுடைய மகளுக்கு 3 பேத்துக்கும் திருமணம் செய்து பார்த்தாங்க. அண்ணே கல்யாணம் எங்க அப்பனுக்கு என்ன பண்ணதே? கல்யாணம் பண்ண அம்மா எங்க அப்படி கல்யாணம் அம்மா என்ன படுத்துட்டு நீங்க கருவாடு கறி குழம்பு வச்சுக்க சாப்பிட்டு எங்க அப்படி கல்யாணம் இருந்து உட்காரலாயா கல்யாணம் வித்தியாசம் ஒரே ஓட்டக்குள்ள போறேன். யாருக்குப்பா கல்யாணம்? அண்ணே எனக்கு வயது அதிகமாகிவிட்டது. எனக்கு திருமணம் இல்லையம்மா. உங்கள் 3 பேர்களுக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்று என் மனதில் ஒரு ஆசை. ஆமா போன கடைசியில் உங்க அப்பா கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறாரு? கைப்புள்ள அடிப்பாரு. அப்பனை பத்தி என்ன தெரியும்? சாட்டை கீழே கொடுப்பா. தந்தவே சாட்டையா பேய். உங்க அப்பா இப்பயே அதான் பண்றாரு. அப்பகிட்ட பேசுறேன். இந்த பாரு அந்த கும்பல கறி அந்த மண்டபத்துல கறி போய் எல்லாத்தையும் ஒரு எழுப்பிடுங்க. அப்படி கல்யாண போயிட்டோம். அப்பா அப்பா கல்யாணம் வேண்டாம் அப்பா. கட்டிய வாங்கி வாரே. அப்பா கல்யாணம் அடிக்காதப்பா. ஏண்டா நீங்க அடிச்ச அடியில 3 பேர்த்துல இதுல யாருடைய மசுருன்னு தெரியல. ஏண்டா டேய் அடிச்சதுல மசுரே வந்துச்சு. எதுக்கு
கல்யாணம் வேண்டாம் என்று சொல்கிறாயே, என்ன காரணம்? ஏன் வேண்டாம்னு சொல்ற? ஏண்டி கல்யாணம் வேண்டாம் என்று சொன்னீங்கன்னா அவங்க அடிக்காதீங்க, இந்த பிள்ளை அடிங்க. இந்த பிள்ளைனாலதான் நான் சொல்லிருக்காரு. எந்த பிள்ளையா? இந்த பிள்ளையா? இந்த பிள்ளையா? அது உன் பிள்ளை இல்ல. அந்த கிளையும் ஓடிடு வச்சுதான் மக்கள் வந்து போயிருவா. நீ சென்ட்ரை ஜெயிலுக்கு போனவங்களை காப்பாற்ற முடியாதப்பா. கைக்கு விளக்கு போட்டு காலையில கூட்டி போயிருவாங்க. இப்போ வைகுண்ட வேக வச்சுல நீ ஏன்னா நிக்கிற பொலத்தை எங்கிட்ட நிக்கிற உன்னை ரசிச்சு பாக்குறாங்க. வா அப்பா, நானும் உன்னை போட்டு தடுப்பேன். எங்க அப்பா கீழே மலர்ந்து விழுந்துருப்போம். அப்பா, நீ 1000 ரூபாய் சொன்னால கல்யாணம் வேண்டாம்ப்பா. கல்யாணம் வேண்டாம், வேண்டாம்ப்பா. கல்யாணம் வேண்டாமா? கல்யாணம் வேண்டாமா? ஒரு பொழுது நடக்காது. நான் சொல்லும் வார்த்தைக்கு எந்த வார்த்தையா இருந்தாலும் தவறான வார்த்தை பேசினா உங்களை சும்மா விட மாட்டேன். நீ என்ன சொன்னாலும் திருமணம் செய்து பார்க்க வேண்டும் என்று ஆசை இருந்தது. வேண்டாம் என்று சொல்கிறாயே. என்னன்னு கேளுப்பா. எனக்கு ஒரு சந்தேகம். அதான் இருங்க, அந்த பிள்ளைய விடுங்க. ஏன்னா எனக்கு ஒண்ணு சந்தேகம். என்னடா நீ என்ன அடிக்க போனா இவங்க 2 பேரும் அடி வாங்குறாங்க. இப்ப ஏன்னா நீங்க அடிக்க போனா சீலை தூக்கிக்கிறாங்க. யாரு இந்த பிள்ளை? அதான் அங்க பாருப்பா. அந்த பிள்ளைக்கு ஏற்கனவே இடுப்பு வலியா? ஓ, இடுப்புல சளி. இடுப்புல வலிடா? வலியா? 1000 வார்த்தை அடுக்குமுறையாக எடுத்து உரைத்து பேசினாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன். உங்களை திருமணம் செய்து பார்க்க வேண்டும் என்று என் மனதில் ஆசை. தவறான வார்த்தைகள் பேசினா சரி கண்ட துண்டமாக வெட்டி காக்கிக்கு இரையாக்கிறேன். நாதர் முண்டைகளா, இது என்ன உங்களோட 10 போறவன கல்யாணம் பண்ணி சொல்றாரா? 8 வந்து கல்யாணம் பண்ணி சொல்றாரா? இல்ல விடிய விடிய கை வலிக்க வீடியோ எடுக்கிறாரு. நம்ம செல்வண்ணனை தான் பண்ணிக்கணும் சொல்றாரா? என்னடி சரி? அவர் பாரு, இதாட்ட சரி. அப்பா, 1000 பேர் சொன்னாலும் கல்யாணம் வேண்டாம்ப்பா. ஏன் வேண்டாம்னு சொல்றேன்னு கேக்குறியா? என்ன காரணம்? எனக்கு தெரிஞ்சிருச்சுங்க. என்ன காரணம்? அவத்தான் கல்யாணம் பண்ணிக்காத புரியாதுன்னு சொல்லிவிட்டான். ஆறு இப்படியா சொன்னா? நீ சொன்ன என் பிள்ளை அப்படியே சொன்ன. கூட்டிட்டு வாப்பா. ஓ எல்லாம் சில்லேறிட்டு இருக்குதாம்மா? இல்ல எங்கெல்லாம் சில்லேறுது? நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்க பிள்ளைங்க யார் கல்யாணம் பண்ணாங்க நல்லா தெரிஞ்சு. என்ன காரணம்? அம்மா கண்ணு இங்க வா. இங்க வா கண்ணு. வரிசை இல்ல பாப்பா, நீ போய் பா. 3 விதமா இருக்குது. எப்படிப்பா தெரிஞ்சுக்கிட்டீங்க? எப்படி? உங்க பிள்ளைங்களுக்கு பாருங்க, 3 பேர்த்துக்குமே 3 விதமா நெஞ்சு விரியுதுங்க. நெஞ்சு விரியுதுங்க. டேய் போய் ஏண்டா சின்ன பிள்ளைங்களா இருந்தா பெரிய பிள்ளைங்கனாலும் நெஞ்சு விரியத்தானே செய்யும். ஆனா நீங்க நெஞ்சு விரிஞ்சா குஞ்சு கேக்குதுன்னு அர்த்தங்க. என்னடா கோழி? ஆளுக்கு கோழியே கேக்குது. உங்க பிள்ளைங்க ஏன் வேணாங்கன்னு இப்பதாங்க தெரியுது. என்ன காரணம்? இந்த 3 பேருமே யாரோ ஒருத்தர் காதுல பண்றான். என் பிள்ளைங்க
இந்த வேண்டாம் சொன்னா எடுத்து விட்டு நவர மாட்டாங்க. நாதேரி முட்டை காரணம் நீதான். நீதான காரணம். அவன் பாருங்க அவன் நாதேரி இருக்கான். இருங்க என்ன நீதான் காரணம். எனக்கு சந்தேகம். எங்க போனாலும் நம்ம செல்வனும் அப்பப்போ வந்துடுறாரு. சரி, எனக்கு என்னமோ அவர் மேலதான் சந்தேகமா இருக்கு. அப்ப அவராத்தான் இருக்கணும். அவராதான் இருக்கு. அவர் பாரு டேய், செல்லுக்குத்தான் மாமா யூடியூப் சேனல்ல அப்புறம் செல்வ மாமா ஐ லவ் யூ மா. டேய், இத்தனைக்கு காரணம் யாரு? இங்க வாடா, இங்க வாடா, இங்க வாடா. டேய், இங்க வாடா. தாத்தாபுரத்துல இருந்து வண்டி ஏத்திட்டு வந்தல, நான் தான் கேட்டுட்டேன். ஏத்திட்டு வந்தல. அதே சொன்னானே ஏத்திட்டு வந்தான். தங்கவேலு சங்கர் மசாலக்காரர் தான் கேட்டுட்டேன். ஏத்திட்டு வந்தாரு. ஆமா. நீ வண்டியில வந்தல, இறங்க சொல்லு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டல. கூட்டிட்டு வந்த உடனே வண்டியில ஏறி உட்கார வச்சுட்டு இருந்தல. கூட்டிட்டு வந்து வழியில நிறுத்திட்டல. ஏன் நிறுத்துற? சொல்றத கேளுங்க. ஏன் நிறுத்துற? அப்ப நிறுத்துறதுனால தான் இப்ப வாங்கி எடுக்கிறாங்க. அவசரப்படாதீங்க. அதுக்குள்ளயா? ஆமா. அப்பா ஏமா நான் சேராத சோத்தை சாப்பிட்டு அது வந்து குட்டு போல ஆகி போச்சு. அப்படி சந்தேகமா இருந்தா உன் கைப்படவே கொஞ்சம் பாடு எடுத்துப்பாரு. அப்பா நீ 1000 சொன்னாலும் கல்யாணம் வேண்டாம் 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 எனக்கு. என்ன போல ராஜாக்கள் அனைவர்களை என்ன பார்த்து எளிவா பேசுவாங்க. அதனால 1000 முறை எடுத்துரைத்தாலும் நான் சொல்லும் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசிக்கொண்டே இருக்கிறீங்க. இனிமேல் என்ன செய்ய போறது தெரியுமா? நான் வார்த்தை சொன்ன வார்த்தை என் பிள்ளையை தட்டி தட்டி பேசுறாங்க. அதனால இனிமேலும் இந்த உயிரோடு இருப்பதை விட செத்து வாழ்வதே மேலு. அதனால என் கையிலே வைத்திருக்கக்கூடிய ஆயுதத்தால நானே தற்கொலை பண்ணி நானே செய்தேன். எங்க அப்பனை போட்டுட்டாங்க. என்னடா பண்ணுவோம்? நாங்க வச்சிருக்கிறது ஒரு அப்பை. அவனே சாவர உடனே செத்துதான் தொலைச்சுவேன். செட்ல ஒரு பங்காளி போயிட்டோம். ஏண்டா அவர் இருந்து மட்டும் என்ன பண்ண போறாரு? அண்ணே, ஏண்டா 1000 வார்த்தைகளை எடுத்து உரைத்து பேசினாலும் மறுபடியும் பேசிக்கொண்டே இருக்கீங்க. உயிரை மாற்றிக் கொள்கிறேன் என்று சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. இனிமேலும் நம்மளுடைய அரண்மனையில இருந்து உங்களை வெளியில ஏமா நான் ஏன் கல்யாணம் வேண்டாம்னு சொல்றேன் தெரியுமா? என்ன காரணம்? பிறந்த உடனே தாய் இழந்துட்டோம். சரி, தாய்க்கு தாயா தந்தைக்கு தந்தையா வளர்த்தி வாரிவு செய்தது தாய் தந்தை நீ எல்லாம். நாங்க கல்யாணம் செய்து அந்நிதேச ஆளுக்கு ஒரு தேசம் போயிட்டா உனக்கு சோத்துக்கு என்னப்பா பண்ணுவேன்? சுண்ணி ஆளுக்கார அப்பன போய் இந்த வார்த்தையெல்லாம் சொல்றானே. அப்பா வாடா இங்க ஒண்ணு பேசிக்கிறேன். ஆமா, அதனால கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டோம். தாயை பறி கொடுத்த தனிமன் நினைத்து போதுமா? நான் உங்களை எழுத்து என்ன செய்வேன்? என்னப்பா கல்யாணம் பட்டிக்கிறப்பா பட்டிக்கிறோம் இருக்கிறீங்களா? ஆனா அப்படி செய்வதா இருந்தாலும் நாங்க அக்கா தங்கச்சி 3 பேர் ஒன்றா கூடி நான் முடிவெடுத்து வச்சு உங்களுக்கு சொல்றேன்ப்பா. முடிவெடுத்து சொல்லிக்கிறாயா? சரி கண்ணே, காக்கப்பழத்துல நல்ல புளிய மரமா இருக்குது. அதுல போட்டுடலாமா? என்ன 3 பேர் பேயோட்டி முடிவெடுக்கிறாங்க. முடிவிடா முடிவு. அப்படி போப்பா. சரி கண்ணே, என்னன்னு முடிவு சொல்லுங்க, பிறகு நான் பாக்குறேன். இங்க ஏன்டா வைகுண்ட ஏகாதசி தூக்கு போடுறீங்க? ஏத்து போடுறேன். சரி உள்ள போய் போட்டுங்க. கண்ணே தங்கா அக்கா தாயை பறி கொடுத்தது போதும். நாம அப்படியே வந்துட்டு நாம என்ன செய்வது? இந்த உலகத்தை தாயத்தோடு சிரித்து போய் சொல்வாங்க. ஆமா, நம்ம தாய் உள்ளவருக்கு தான் நமக்கு ஒரு பெண்ணுக்கு மதிப்பு. ஆனா தாய் இழந்துட்டோம். ஆமா, நம்ம அப்பா விளக்க கூடாது. ஒரு ஆலோசனை
நம்மள தூக்கி வளர்த்த தாய் மாமன் சரி சால்வ மண்ணை நம்ம தாயோட ரத்த பாசம் சரி ஏண்டி அக்கா நம்ம 3 பேரும் நம்ம மாமனே கல்யாணம் பண்ணிக்கலாமா அக்கா அக்கா என்னக்கா பேசுறீங்க அக்கா அக்கா இல்ல அறிவு இருக்குதா அறிவு இல்லையா இல்ல ஏக்கா நம்மள தூக்கி வளர்க்கற நம்ம மாமன் அதாவது நம்ம அப்பா மாதிரி அவங்களுக்கு அப்பா திருமணம் செய்யலாம்னு சொல்றீங்க அக்கா அப்ப மாமனை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் மாமன் கிடையாது வேண்டாம் அக்கா மாமனை கல்யாணம் இப்படி வந்துடலாம் ஆமா. வட்டியா இருந்தாலும் சரி ஒரு தந்தை போல எப்படிக்கா நாம திருமணம் செய்வது அக்கா அப்ப உங்க மனசுல என்ன விருப்பம் அக்கா நம்ம திருமணம் செய்வதாக இருந்தா நம்ம தாயை நம்ம விட்டுட்டு போன உடனே நம்ம வாலிப உடனே பாடசாலை போனாலும் ஒன்று சரி நம்ம ஒரே படுக்கிறது ஒரே பெட்டு சாப்பிடுறது ஆமா சாப்பிடுறது ஒரே கிண்ணி அதனால நம்ம திருமணம் செய்வதும் ஒரே அரவணை திருமணம் செய்யலாம் அக்கா. ஒரே அடவணியா இணை பிரியாத நாம இருக்கலாம் நாம 3 பேர் 3 இடத்துல திருமணம் செஞ்சு போயிட்டுமா அதான் பார்க்க முடியாது ஆமா கண்ணு நம்ம நீங்க 3 பேருமே சாப்பிடுறது ஒரே சுண்ணில சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. என்னதாயா ஒரே கிண்டில ஒரே கிண்டில. ஒரு நிமிஷம் நில்லுமா அப்படி வாடி ஏய் பத்திரியா ஐயோ அப்பா. அம்மாடி என் தங்கச்சி தாய் மாமனை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னா வேண்டான்னு சொல்றேன் ஆமா அப்படி தாய் மாமனை கல்யாணம் செய்வதோட நம்ம காலம்பூர்ல அப்பமட்டில கண்ணியா வாழ்ந்தோம் அக்கா வேண்டான்னு சொல்றேன் ஆமா ஏன்னா அம்மா போன பிறகு அம்மாங்கிற ஸ்தானத்துல நின்னு என் தங்கச்சி விருப்பத்தை தெரிஞ்சு அவர் கல்யாணம் செய்வது தான் எனக்கு பலம் முறை எனக்கு முறை ஆமா அதனால ஏய் என்ன பின்னாடி அப்போ ஏற்பாட்டு போயிருக்கு இப்பதான். நம்ம தாயா இருந்து நம்ம அக்கா தங்கச்சி நம்ம தங்கச்சி கல்யாணம் செய்ய வைக்கணும் ஆமா எனக்கு என் மாமேல ஆசை ஆசை. என் தங்கச்சி மாமேல விருப்பம் இல்ல வேண்டாங்கிறாங்க. அதனால என் அப்பா வரவழைத்து எல்லா நாட்டுக்கும் லிகுது அனுப்பி வரக்கூடிய இளவரசரை பார்த்து என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் நாம பிறகு தங்கச்சி கல்யாணம் பண்ண பிறகு நான் கல்யாணம் பண்ணி என் மாமனோட சுகமா வாழ்ந்தோம் இது நல்லது. ஏன்னா தாயோட உறவில்லவா ஆமா ஆமா அதனால ஆமா என் தாய் உறவு என்னைக்கு விட்டு போக கூடாது தாய் தான் போயிட்டா மாமூர் போலாமா போகக்கூடாது. அதனால தாய் மாமனே கல்யாணம் பண்ணிக்கலாம் சரிம்மா. வாங்க அம்மாடி என்ன காரணம் உங்களுடைய முடிவு எப்படி அப்பா நான் கல்யாணம் செய்வதா இருந்தா நாங்க அக்கா தங்கச்சி 3 பேரும் ஒருவரே கல்யாணம் செய்வோம் அப்படியா ஆமா உங்கள் மனதிலே எண்ணங்கள் எப்படி நினைக்கிறீர்களோ அப்படியே நான் செய்து தருகிறேன் அப்படி செய்வதா இருந்தா எல்லா நாட்டுக்கும் லிகுது அனுப்பு அனுப்புகிறேன். அதாவது நான் பெற்ற 3 மக்களுக்கும் அம்பாள் அம்பிகை அம்பாளைக்கு 3 பேருக்கு கல்யாணம் என்று எல்லாத்துக்கும் லிகுது அனுப்புங்க லிகிதம் அனுப்புகிறேன். சிவரத்தை பார்த்த உடனே லிகத்தை பார்த்து சிவரத்துக்கு வருவாங்க சரி சிவரத்துக்கு வந்த உடனே எந்த மணவாளை எந்த இளவரசங்களத்துல மாலை போட தோணுதோ மாலை போட்டு மணவாள தேர்ந்தெடுத்துக்கிறோம் சரி அதனால எல்லாத்துக்கும் லிகுது அனுப்புங்க அப்படியே செய்து வாங்க. அஜித்து ஏய் இங்க வாடா தம்பி இருந்தாலும் என்னுடைய மகன் ஏண்டா என்னங்க உங்க பேர கரு 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 கருன்னு இருக்குது. ஓ, அதான் நான் மாத்தி எடுத்துட்டு வந்தேன். நீ போய் எடுத்துட்டு வந்து தெரியலைங்க எல்லாம் ஒரே மாதிரியா இருக்குது. ஆனா ஆ, நான் மேல் விலாசம் சொல்றேன் இதெல்லாம் போடுறேன் ரைட்டுங்க. ஸ்ரீமகா ராஜ ராஜகணம் பொருந்திய ராஜராஜ மருதியே காசி மாநகரத்தை ஆளக்கூடிய ஆளக்கூடிய எழுதும் நிருபம் என்னவென்றால் என்னவென்றால் என்னுடைய மகளாக விளங்கக்கூடிய ஏய் என்னடா இங்க வர திந்துச்சு என்னுடைய மகளாக விளங்கக்கூடிய சொல்லக்கூடிய அம்பாள் அம்பி அம்பாளி என்று சொல்லக்கூடிய 3 பெண்களுக்கும் காசி மாநகரத்திலே நகரத்திலே திருமணம் செய்ய வேண்டும் என்று செய்ய வேண்டும் என்று என் மனதில் ஆசை ஆசை. அதனால் உலகத்திலே இருக்கக்கூடிய 54 நாடுகளுக்கும் சென்று இந்த லிகிதத்தை கொடுத்து ராஜாதி ராஜர்களும் மன்னாதி மன்னர்களும் அனைவர்களும் இந்த சுயரூபத்தை கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு காசி மாநகரத்தை ஆளக்கூடிய காசிராஜன் எழுதிய நிருபம். டேய் டேய் ஏய் என்ன விலாசம் போட்டே இல்லடா போட்டுங்க. என்னன்னு மேல் விலாசம். சரி ரைட்டு இப்படிக்கு கையெழுத்தா உருட்டல பரட்டல. டேய்
உருட்டுமே பெருட்டுறதும் பெருட்டுமே. சௌரியத்துக்கு போடுங்க. சரி, இப்படிக்கு காசிராஜ மகாராஜா ஓகே. இது 56 தேசத்துக்கு கொண்டு போகணுங்க. கொண்டுட்டு போகணும். நிருபத்தை கொண்டு போய் கொடுத்து என் மகளுக்கு தேவைப்படுற மாப்பிள்ளை திருமணம் செய்து கொள்வாங்க. அனைவரும் உடனடியாக கொண்டு போய் கொடுத்துட்டு வா. சென்று வா, சீக்கிரம் சென்று வாருங்கள்.